உங்கள் பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய சமயத்திலே 3 விஷயங்களை அவருக்கு கற்றுக் கொடுங்கள். முதலாவது நபி அவர்களுடைய பிரியம், இரண்டாவது நபி அவர்களுடைய குடும்பத்தினருடைய பிரியம், மூன்றாவது குர்ஆனை ஓதுவதை நீங்கள் கற்றுக் கொடுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே சுவரும் மின் ஹயாத்தி ஸஹாபா என்பதாக சொல்லக்கூடிய புத்தகத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து முடித்துவிட்டு ஹஸரத் அவர்கள் சொன்னதை போன்று மதீனாவிற்கு நெருங்கி கொண்டே இருந்தார்கள். மதீனாவாசிகள் ஒவ்வொரு நாளும் நபி அவர்கள் வந்து விட்டார்களோ, நபி அவர்கள் வந்து விடுவார்களோ என்பதாக அவர்களை வரவேற்பதற்காக கூட்டம் கூட்டமாக மதீனா நகரத்திற்கு வாசலிலே சென்று நிற்பார்கள். நின்று கொண்டே இருப்பார்கள். நபி அவர்கள் வருவதாக தெரியவில்லை, கவலையுற்றவர்களாக திரும்பி விடுவார்கள். பிறகு ஒரு நபர் அழைத்ததை போன்று நபி அவர்கள் மதீனாவிற்கு அருகிலே வந்து விட்டார்கள், உள்ளே செல்ல வருகிறார்கள் என்பதாக தெரிந்து கொண்ட அவர்கள் கூட்டமாக மக்கள் ஓடி செல்கிறார்கள். செல்லக்கூடிய கூட்டத்திற்கு மத்தியிலே நபி அவர்களை காண வேண்டும் என்ற ஆவலிலே மனிதர்கள், ஆண்கள் எல்லாம் சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆண்களுக்கு மத்தியிலே சிறு சிறு பிள்ளைகள் கூட நபி அவர்களை காண வேண்டும், நபி அவர்களை பார்த்து நாங்கள் பாக்கியம் பெற வேண்டும் என்ற அடிப்படையிலே அந்த கூட்டத்திற்கு மத்தியில் பூந்து பூந்து ஓடி போய் செல்கிறார்கள். அந்த கூட்டத்திற்கு முதலாவதாக சென்று நின்ற நபர் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நபி அவர்களை பார்த்ததில்லை, அவர்களை பார்த்ததில்லை, எப்படி இருப்பார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் அவர்களுடைய தாயார் தனது பிள்ளைக்கு நபி அவர்களுடைய பிரியத்தை ஊட்டி வளர்த்ததின் வெளிப்பாடு நபி அவர்களை நான் வாழ்க்கையில் பார்க்க வேண்டும் என்ற அடிப்படையிலே சிறு பிள்ளையாக இருக்கக்கூடிய சமயத்திலே சென்று நபி அவர்களை பார்த்தார்கள். பார்த்துவிட்டு அந்த காட்சியை அவர்கள் வர்ணித்து கூறுவார்கள். நபி அவர்கள் வருவதற்கு முன்பதாக மதீனா முழுவதும் அது இருட்டானதாக இருந்தது. எப்போது நபி அவர்கள் மதீனாவிற்குள் காலை எடுத்து வைத்தார்களோ ஒவ்வொரு வீடும் அது ஒளிமயமாக, சந்தோஷமாக, குதூகலமான வீடாக மாறியது என்பதாக 100 வயதிற்கு மேல் வாழ்ந்த பிறகும் கூட அவர்கள் தன் வாழ்நாள் முழுவதும் அந்த சம்பவத்தை சொல்லிக்கொண்டே நினைவு கொண்டே இருப்பார்கள். கண்ணியமிக்கவர்களே, ஆக சஹாபா பெண்மணிகள் தனது பிள்ளைக்கு சிறு வயதிலிருந்து நபிகளுடைய பிரியத்தை ஊட்டி வளர்த்து கொண்டே இருந்தார்கள்.